பாட்டி கிட்ட கோயில்னால மட்டும் இல்ல, நல்லா குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்தாரு. அதனாலயும் தான் தொண்டை இப்படி கவுதுன்னு சொல்லட்டுமா? ஒழுங்கா என்ன மீட்டிங் கூட்டிட்டு போறதுக்கு ஓகேன்னு சொல்லுங்க. ரகசியம் பேசுற அளவுக்கு ராகவ் என்ன சொன்னா அபி? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சின்ன மாமா. ஆ? அவரு அபிக்கு எதுக்கு சிரமம் கொடுக்கணும், அதனால வேண்டான்னு சொல்றாரு. ஓ, நான் அதெல்லாம் எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. நான் ஆபீஸ்க்கு வரேன்னு அவரு காதுல சொன்னேன். அப்புறம் என்னடா அபி இருக்க பயமே. ஆல் தி பெஸ்ட் அபி. ஏற்கனவே அபி ஆபீஸ்ல சக்சஸ்ஃபுல்லா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிருக்கால, இன்னைக்கும் சூப்பரா மேனேஜ் பண்ணிட்டு வா அபி. அபி நீ கலக்கிட்டு வா. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூக்கா. ஆகாஷ், நீங்க கோயம்புத்தூர் போறதா என்கிட்ட சொல்லவே இல்ல. அது பிசினஸ் மீட்டிங், போயிட்டு நைட்டே வந்துட போறேன். அதுக்கு என்ன போ. ஆனாலும் சொல்லிருக்கணும். அவ என்கிட்ட கூட தான் சொல்லல. நான் என்ன அவகிட்ட சண்டையா போறேன்? நீங்க இருங்கம்மா. நைட்டு வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கேன். ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டேன்ட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? அதனால எனக்கு சொல்லணும்னு தோணல. டே இவ ஏதோ நைட்டு வாமிட் வந்ததா சொன்னா. ஆமாமா. நீ முதல்ல அவள ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. மா, எனக்கு பிளைட்டுக்கு டைம் ஆச்சுமா. வேணா நீங்க கூட்டிட்டு போங்க. இப்ப நான் ஓகே தான். இருந்தாலும் குட்டி பாஸ் ரொம்ப மோசம் இல்ல சின்னத்த. இந்த மாதிரி நேரத்துல ஹஸ்பண்ட் பக்கத்துலயே இருக்கணும்னு தானே எந்த பொண்ணும் ஆசைப்படுவா. அத கூட புரிஞ்சுக்காம அவர் பாட்டுக்கு கிளம்பி போறாரு. அதனால தான் அனு கோவப்படுறா போல இல்ல சின்னத்த.